கூலி படத்துக்கு அமீர் கானையும் நாகார்ஜுனாவை வச்சு பப்ளிசிட்டி தேடுதா? ஏண்டா வெக்கமா இல்லை இந்த கேள்வி உங்களுக்கு கேட்குறதுக்கு? ரீசெண்டாக அமீர் கான் அதாவது வடநாட்டில் அவங்க ஹிந்தி தொலைக்காட்சிகளுக்காக இருக்கட்டும், யூடியூப் சேனல்களுக்காக இருக்கட்டும், ஏதாவது அவர் ஒரு பேட்டி கொடுத்தாச்சுன்னா அந்த கூலி படத்தை பற்றி பேசுகிறாரு. கூலி படத்தில் ரொம்ப அருமையான கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு. 2 வருடங்கள் கழித்து நானும் லோகேஷும் ஒரு படம் பண்ண போகிறோம். அந்த மாதிரி கூலி படத்தை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவான கருத்துக்களை அமீர் கான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கருத்துக்களை பார்த்தா சில அரைவேக்காடு மண்டைகளுக்கு பிடிக்கல போல இருக்கு. போட்டிருக்காருங்க, அமீர் கானை வச்சு ஹிந்தியில் இந்த கூலி படத்தை ப்ரொமோட் பண்ண பார்க்குது கூலி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி நடித்தாலே அது ஒரு மேஜிக் தாண்டா. ரஜினி வந்தாலே போதும்னு நினைக்கிற ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க வடநாட்டிலையும். அமீர் கானை வச்சு பப்ளிசிட்டி தேடி தான் கூலி படத்தை ஹிந்தியில் ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு படத்தில் ஒரு நடிகர் நடிக்கிறாரு. அந்த நடிகர் அந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவருக்கு பிடித்தமான ஒரு நடிகர்கிட்ட நடிச்சிருக்காரு. ரஜினிங்கிற ஒரு ஐகான் கூட அமீர் கான் நடித்த அனுபவங்களையும் பேசுகிறாரு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாச்சுனங்கி மொத்தமாக பார்த்துக்கிட்டு அமீர் கான் என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அமீர் கான் என்ன பேசியிருக்காரு? ரஜினிகாந்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஐகான் கூட நடித்தது மிக்க மகிழ்ச்சி அப்படின்றாரு. ரொம்ப நாளாக நான் ரஜினிகாந்த் கூட ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட நான் நினைத்த நாட்கள் உண்டு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நடிகர் கூட நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், கேமியோ தான் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் கொடுத்துருக்காரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தில் நடித்த விதத்தை பற்றி பேசியிருக்காரு. ரஜினிகாந்துங்கிற ஒரு ஐகான் கூட வேலை செஞ்ச அனுபவத்தையும் ரஜினிகாந்த் கிட்ட என்னென்ன கற்றுக்கிட்டாரு, ரஜினிகாந்தோட சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் மற்றவங்கள்ட்ட பழகிறதா இருக்கட்டும், ரஜினிகாந்தோட சின்சியாரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரஜினிகாந்த் கிட்ட என்னென்ன கற்றுக்கிட்டேன், அந்த மனுஷன் எப்படி இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் கேமியோ தான் நடிச்சிருக்கேன், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காரு. ஆனால் இந்த சில அறவேக்காடுகள் அந்த அமீர் கான் பேசுனதுலேருந்து சில பல சின்ன இந்த துண்டு பீடின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி போட்டு ஹிந்தியில் அமீர் கானை வச்சு கூலி படத்தை ஓட வைக்கலான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் வேகாது, பருப்பு எடுபடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல கமெண்ட்டுகள். ரஜினிகாந்துங்கிற ஒருத்தருக்காகத்தான் படம் ஓடுதுங்கிறது இங்கே நிறைய அடிமுட்டால் கூமுட்டைகளுக்கு தெரியலை. ரஜினிகாந்த் இருந்தாலே படம் ஓடும். ஏன்னா இங்கே ஒரு ரஜினிகாந்த் நடிக்கிற ஒரு படத்தில் ரஜினிகாந்த் தான் பில்லர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அது என்னது லியோவில் சஞ்சய் தத்தை கொண்டு வந்துக்கிட்டு சஞ்சய் தத்தை பெருசாக தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு விஜய் இறக்கி காமிச்ச மாதிரியெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் பில்லர். அதையும் அமீர் கான் அதில் சொல்லியிருப்பார். நான் 15 நிமிடம் கேமியோ ரோல் தான் நடிக்கிறேன்னு தெளிவாக சொல்லியிருப்பார். இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காரு. அதையும் அவரே நிறைய ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் சொல்கிறாரு. அதாவது அவர் இது வரைக்கும் ஹீரோவாக தான் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் இந்த படத்தில் நான் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த படத்தோட கதைக்கு என்னோட நெகட்டிவ் கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த கதையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாரு. இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத சில அணில் குஞ்சுகளாக இருக்கட்டும், குஞ்சுகளின் குஞ்சுகளாக இருக்கட்டும், இவனுங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பேசலைன்னா, ஏதாவது ஒன்று நெகட்டிவாக போடலைன்னா தூக்கமே வராது போல இருக்கு. அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கானுங்க.